செல்லம் நோண்டாமல் பார்க்க இல்லாமல் இருக்கிறது நம்ம கூட இருந்து நிறைய கதை பாட்டு விளையாட்டு எல்லாம் சொல்லி கொடுப்போம். அப்போதான் அது கொடுக்கும் யானை அப்படின்னு சொல்லி எல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து யானையை சந்தோஷமாக பாட்டு பாடி டான்ஸ் ஆடி கதை சொல்லி டிவி பார்க்காம செல்லம் நோண்டாமல் தலை சுத்தாமல் இருக்கிறதுக்கு உதவி பண்ணுறாங்க. ஸோ காட்டு யானைக்கு யார் உதவி பண்ணால் காட்டு நண்பர் யார் யார்? சிங்கம், புலி, கரடி, முயல், குரங்கு, மானு எல்லாம் சேர்ந்து யாருக்கு உதவி பண்ணாங்க? யானை. ஸோ அப்போ நாம் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும். நாம் யாருக்காவது உதவி பண்ணோம்னா நமக்கு அவங்க உதவி பண்ணுவாங்க. சரியா? யானை மாதிரி நாமளும் அடுத்தவங்களுக்கு இருக்கணும். சரியா? அந்த மாதிரி கத்திட்டு அது என்ன பண்ண கும்பிகை இருக்கிற ஆப்பிள் ஆரஞ்சு அவன் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பறிச்சு காட்டுக்குள்ள இருக்கிற நண்பர்கள்லாம் இருக்காங்க. சிங்கம், புலி, கரடி, குரங்கு குரங்குன்னா இருக்குல்ல அந்த குரங்குலாம் மேலாத்தையும் பறிச்சு எல்லாரும் அந்த யானைக்கிட்ட நண்பர்களை வாங்கி சாப்பிட்டு சந்தோஷமா இருக்காங்க ஜாலியாக. ஒரு நாள் என்ன பண்ணுறது, யானை மேலே ரொம்ப ஹைட்டில் இருக்கிறத குடிக்கையை வச்சு மேலே பிடிச்சி அந்த கொத்தோட அந்த இது எடுத்துக்கிட்டாரு. பிடிச்ச பழத்தை கம்முன்னு மைண்ட் போட்டு கொடுத்துருச்சு. எல்லாத்துக்கும் பயங்கர ஐயோ என்னாச்சு நம்ம நண்பருக்கு யானைக்கு என்னாச்சு, ஐயோ நம்மளுக்கு உதவி பண்ணுறதே இந்த யானை தானே, என்னன்னா அவ்வளோ ஹைட்டில் இருக்கிற பழங்களை எல்லாத்தையும் எடுத்து நம்ம கொடுக்க முடியாது, யாரை எல்லாம் முடியாது. சிங்கம், புலி, குரங்கு, கரடி, மானு எல்லாம் முடியாது. யானை ஏந்திரிமா என்னாச்சு யானை முடிக்கவே இல்லை. யாரும் பழம் ஓடி போய் ஆற்றுக்கு எல்லாம் எடுத்து மூஞ்சில் தெளிக்கும். அப்பயும் அந்த யானை கொண்டு வரல. சரி பக்கத்து ஊரில் கிராமத்தில் ஒரு வைத்தியர் இருக்காரு. அவர்கிட்ட நம்ம இந்த யானையை நம்ம நண்பரை எப்படியாவது கூட்டிகிட்டு போயிட்டு மருத்துவம் பார்க்கணும், சிகிச்சை செய்யணும் அப்படின்னு சொல்லி நேராக என்ன பண்ணுறோம், ஒரு வண்டியை ஏற்பாடு பண்ணி யானை கொடுக்க முடியுமா ஒரு நாளால்? யானை கூட வெயிட்டாக இருக்கும். எல்லாம் சேர்ந்து கஷ்டப்பட்டு புலி, சிங்கம், கரடி எல்லாம் தூக்கி யானை தூக்கி அந்த வண்டியை உட்கார வச்சு கொண்டு போகிறாங்க. கொண்டு போனோடனே மருத்துவர் என்ன பண்ணுறாரு, யானையை பார்த்துட்டு யானைக்கு மருந்தெல்லாம் கொடுத்து மருந்து கண்ணை அப்படியே முடிச்சு பார்த்து எல்லாரும் சந்தோஷமாயிடும். இந்த நண்பர் கண்டுபிடிச்சிட்டாரு, நம்ம நம்ம ஜாலியாக நம்ம உதவி பண்ணுறதுக்கு நம்ம நண்பர் இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இன்னும் வேணுங்கிறத நம்ம நண்பர் பறிச்சு கொடுப்பாரு அப்படின்னு சந்தோஷத்தில் இருக்குது. ஆனால் யானை ஒன்று கண்ணை முடிச்சு பார்த்தோம்னா பசி ஏன்னா மயக்கம் போட்டு இருந்துச்சுல்ல, கொஞ்ச நேரம் முடிச்சு பார்த்தோம்னா பயங்கர பசியில் என்ன பண்ணிச்சு, குரங்கு கூப்பிட்டு பயங்கரமாக ரசிக்கிறீங்க குருவான் அப்படின்னு குரங்கு ஓடி போய் மரத்து மேலாம் ஏறி அதை பற்றி இதை பற்றி கொண்டு வந்து கொடுத்துருச்சு. யானையின்
இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு நல்லா போகிறது. ஆனால் இது வந்து ரொம்ப டிவி பார்க்குது, செல்லை வந்து செல்லை பார்த்துக்கிட்டே இருக்கனால, டிவியை கொடுத்து ரொம்ப நேரம் பார்த்துக்கிறதுனால, படிக்காமல் விளையாடாமல் டிவியே பார்த்துக்கிட்டு செல்லையே பார்த்துக்கிறதுனால அதுக்கு மயக்கம் வந்துடுச்சு. அதனால நீங்கள் இனிமேல் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு டிவி பார்க்குறதுக்கும் செல்லை ரொம்ப நேரம் பார்க்குறதுக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் உடனே என்ன சொல்லிட்டாங்க, யாரு மானு சிங்கம் முயல் கரடி எல்லாம் உட்காந்து பேசுகிறாங்க. நம்ம நண்பர்கள் சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த நாயை வந்து தேர் பட்டு எல்லா இடத்துக்கும் வேணும், எல்லாத்தையும் கூப்பிட்டு இனிமே இந்த நாய்க்கு எல்லாரும் நீங்கள் மரியாதை கொடுக்கணும், அதை உயிரையே காப்பாற்றிருக்குன்னு சொல்லி அந்த நாய்க்கு பெரிய ஒரு பாராட்டுகளை நடத்துகிறார். அதில் நான் அந்த பக்கத்து நாடு ராஜா எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாரும் வந்து நீங்கள் இந்த நம்ம நாய் நீங்கள் வந்து பாராட்டணும்னு சொல்கிறாரு. அப்போ என்னாச்சு, அவங்க என்ன தோணுதுன்னா இந்த நாய்க்கு இன்னும் வந்து நம்ம ட்ரெயினிங் கொடுக்கணும், நிறைய கற்றுக் கொடுக்கணும். இப்போ எப்படி நம்ம வந்து இந்த போலீஸில் மிலிட்ரியில் அப்புறம் நாய் எப்படி ட்ரெயினிங் கொடுப்பாங்க, அது நான் வந்து அதை கண்டுபிடிக்கணும், மொழியை வச்சுக்கிட்டு வச்சுக்கோவேன் அதை கண்டுபிடிச்சிக்கணும். அந்த மாதிரி வந்து ட்ரெயினிங்லாம் கொடுத்து அந்த நாயை பயங்கரமாக வளர்த்துறது. வளர்த்து என்னாச்சு, எங்கே போனாலும் அந்த நாய்க்குள்ள வரும். இவர் அந்த ராணிக்கு தெரியாமல் வீட்டுக்கு வெளியே அரண்மனைக்கு வெளியே ஒரு காட்டில் வந்து ஒரு பெரிய கண்ணாடி மாடியை கட்டிட்டு அவர் வந்து அந்த ராணி பிறந்த நாள் அன்னைக்கு அந்த மாடியை போய் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா யாருக்கும் தெரியாமல் கட்டிட்டு இருக்கிறாங்க. காலையில் போவார், நாயை கூப்பிட மாட்டார், சாயங்காலம் போவார், நாயை கூப்பிட மாட்டார். நாய் பார்த்துட்டு எங்கே போனாலும் நம்ம கூப்பிட்டு போவார், ஏன் இதுக்கு மட்டும் எங்கேயோ போகிறாரு வர்றாரு அப்படின்னு அப்படியே யோசனையில் இருக்கும். ஒரு நாள் என்னாச்சு, இவர் எங்கே போகிறாரு அங்கே போய் பார்த்து பின்னாடியே மறந்து ராஜா வந்து தனியாக போய் அந்த கண்ணாடி அரண்மனை கட்டிட்டு இருக்காருல்ல, அது உள்ளே போய் பார்த்துட்டு வருவார். திரும்பி பார்ப்பார், யாரும் இல்லை, கூட்டி இல்லாமல் கூட்டிகிட்டு போவார். நாய் என்ன பண்ணுவோம், அப்படியே பின்னாடி வந்து சின்னதாக ஒரு ஓட்டை வரும், அதுக்குள்ளே பூந்து தொகுப்பு மேலே முண்டு எங்கே கண்ணாடி அரண்மனை கட்டிட்டு இருக்காருல்ல அது உள்ள கண்ணாடி அரண்மனை எப்படி இருக்கும், இங்கே ஒரு கண்ணாடி, இங்கே ஒரு கண்ணாடி, அங்கே ஒரு கண்ணாடி, இங்கே ஒரு கண்ணாடி, டொம்முன்னு விழுந்தவங்க ஏற்றி பார்த்துட்டு சுற்றி நாய். ஆமாம், இந்த கண்ணாடியில் ஒரு நாய் தெரியுது, அந்த கண்ணாடியில் ஒரு நாய் தெரியுது, பின்னாடி தெரியுது, இங்கே பின்னாடி ஒரு நாய் தெரியுது. ஒரே பயம், இவ்வளோ நாய் வளர்க்குறாரு, நம்ம வந்து ஒரு நாய் தானே, நம்மளை தானே இவ்வளோ ட்ரெயின் பண்ணி நம்மளை வந்து பெரிய ஆள் நினைச்சிட்டு இருந்தோம். கடைசியில் இந்த அரண்மனை உள்ளார இவ்வளோ நாய் இருக்கு அப்படின்னு அது கோவம் வந்து பயங்கரமாக கத்தாது. இந்த நாயை பார்த்து கத்தோம், அந்த நாயை பார்த்தோம், இந்த நாயை பார்த்து கத்தோம். கடைசியில் என்ன ஆகும், அது கண்ணாடியில் தான் நாய் தெரியுதுன்னு எனக்கு தெரியாது. பயங்கரமாக கத்தி 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 நாய் என்ன ஆகும், கண்ணாடி தான் அப்புறம் தான் தெரியும். தெரிஞ்சவொன்னே என்னாச்சு, ஐயோ கண்ணாடி நமக்கு தெரியாமல் நாய் நினைச்சு கட்டிட்டோம். ராஜா வந்து உண்மையிலேயே நல்லவங்க